இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட் வாஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட் ஏ இன் 1999 கேட்டிருக்காங்க. இது டேட்டா சஃபிஷியன்ட்லேருந்து வர கொஷின். கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் இன்க்ரீசஸ் எவ்ரி இயர் பை 20% அண்ட் இட்ஸ் பாப்புலேஷன் இன் 1997 வாஸ். அவங்க டைரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, 99ல் எவ்வளோ பாப்புலேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதை டைரெக்டாகவே அவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் ஏ இன் 99 வாஸ் ட்வைஸ் தட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பி இன் த சேம் இயர். நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் பியை பற்றின எந்த டேட்டாவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் அதனால நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ நம்மளால் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்போது ஸ்டேட்மெண்ட் அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதில் 1 அலோன் 2 அலோன் எய்தர் 1 வச்சு 2 வச்சும் பண்ணலாம். போத் 1 and 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். ஓகேவா? அதில் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் தான் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.